ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் வசந்த பஞ்சமி 2/2/2025. நாளைய தினம் வசந்த பஞ்சமி. இந்த பஞ்சமி சரஸ்வதி தாயாருக்கு நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் படிப்பிலே சிறந்து விளங்குவாங்க. அறிவு, ஞானம் எல்லாமே கிடைக்கும். இந்த வழிபாட்டில் சாரதா தேவி, வக்தேவ், வீணாவதினி இவங்களெல்லாம் வழிபடுவது ரொம்ப முக்கியம். இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு சரஸ்வதி தாயார்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். வசந்த பஞ்சமி தான் சரஸ்வதி தேவி அவதரித்த ஒரு நாள். சரஸ்வதி தாயார் அவதரித்த இந்த நாளில் சரஸ்வதி தாயாரை நினைத்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அனைத்து வித ஞானமும் கலைகளில் திறமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இந்த வசந்த பஞ்சமி நாளில் தான் இது அறுவடை திருநாளாகவும் கொண்டாடப்படுது. இந்த காலகட்டத்தில் அந்த கடுகு செடியிலேருந்து மஞ்சள் நிற பூக்கள் பூக்கும், இலைகள் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சமி தேதி பார்த்திங்கன்னா 9/14 தொடங்கி அடுத்த நாள் February 3 6:52 முடியுது. இந்த சரஸ்வதி பூஜை செய்யறதுக்கு உகந்த நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 12:35 வரைக்கும் நம்ம பூஜை செய்யலாம். இந்த நேரத்தை நீங்கள் நல்லா குறித்து வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம குழந்தைகளை நம்ம பூஜை செய்ய சொல்லணும். நம்ம குழந்தைகள் பூஜை செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரஸ்வதி தாயார் தான் படிப்பிற்கு அதிபதியான தெய்வம். ஒரே நாளில் நம்முடைய குழந்தைகள் படிப்பிலும் ஞானத்திலையும் சிறந்து விளங்க, நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னேற இது போல் ஒரு அற்புதமான நாள் கிடைக்கிறதுங்கிறது அரிது தான். நாளைய தினத்தை தவற விடாமல் குழந்தைகளை நல்லா படிக்க சொல்லுங்கள். அவங்க முன்னேற்றத்துக்கு அது வழிவகுக்கும். நாளைய தினத்தில் காலையில் குழந்தைகளை குளிச்சிட சொல்லுங்கள். அவங்க குளித்து முடிச்சிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் ஏற்றுவீங்க இல்லையா, அந்த தீபம் ஏற்றுங்க. இன்னொன்று வெற்றிலை, நல்ல ஒரு வெற்றிலை சுத்தமாக தொடச்சிட்டு அந்த வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு மேலே அகல் தீபம் வைத்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றுவது சிறந்தது. அதில் ஒரு ஏலக்காயை நுணுக்கி போடுங்க. நல்ல பூக்களால் அலங்கரித்து வச்சுக்கோங்க. பிள்ளைகள் குளித்து முடிச்சுட்டு வராங்க இல்லையா, அப்போ குளித்து முடிச்சுட்டு வந்தோன்னே இந்த தீப தரிசனத்தை பார்க்க சொல்லுங்கள். அவங்களோட கல்வி ஞானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தாந்திரிக வழியாக தான் இது சொல்லப்படுது. அடுத்தது, நாளைய தினத்தில் சரஸ்வதி தாயாரோட புகைப்படம் வீட்டில் இருந்ததுன்னா அவங்களுக்கு வெள்ளை நிறத்திலான பூக்களை சூட்டி அலங்காரம் செய்யுங்க. அதே போல் வெள்ளை நிறத்திலான நெய்வேத்தியங்கள், பால் சாதம், பாயசம் இதெல்லாம் தாயாருக்கு படைக்கலாம். நாளைய தினம் வணங்கும் பொழுது உங்கள் குழந்தைகளோட நோட்டு புத்தகத்தெல்லாம் பூஜை அறையில் வச்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைங்க. பொட்டு வச்சுட்டு உங்கள் குழந்தைகளை உட்கார்ந்து நல்லா மனசார ஒரு 5 நிமிஷம் வேண்டுனாலும் மனசார இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சரஸ்வதியை நமக. இந்த ஒரு நாமம் போதுங்க. 11 முறை சொல்லுங்கள். உங்கள் குழந்தைய நீங்கள் குழந்தைய சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளை 11 முறை சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். அரை மணி நேரம் நோட்டு புத்தகங்கள்லாம் அங்கேயே பூஜை அறையிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தீபதூபம் காட்டுங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் 12:30க்குள்ளே நீங்கள் செய்யலாம். 12:15 கூட நீங்கள் உட்கார வச்சு நீங்கள் செய்யலாம். காலையில் குழந்தைகளை படிக்க சொல்லுங்கள். அந்த 12:30 வரைக்குமே இருக்கு இல்லையா, அந்த நேரத்துலேயும் நீங்கள் குழந்தைகளை சற்று நேரம் படிக்க சொல்லுங்கள். இதை நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகளை கொஞ்சம் நேரம் அமர்ந்து நீங்கள் படிக்க சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நாளைய தினத்தில் இதை கட்டாயம் செய்யுங்க. குழந்தைய இந்த ஒரே ஒரு மந்திரம் 11 முறை சொல்லுங்கள். பிள்ளைகளை நாளைக்கு மனசார பிள்ளைகள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வணங்கினாலே படிக்காத பிள்ளைகள் கூட நிச்சயமாக 100% தேர்ச்சி பெற அந்த அளவுக்கு ஞானத்தை சரஸ்வதி தாயார் வழங்குவாங்க. அதே போல் இன்னொன்று முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாளில் நாளைய தினத்தில் யாராவது ஒரு குழந்தைக்காவது, ஏழை குழந்தைக்கு அவங்க படிப்புக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு நெய்யில் செய்த இனிப்பு பதார்த்தம் இருக்கு இல்லையா, பலகாரம், அந்த மாதிரி ஏதாவது தானமாக நீங்கள் கொடுக்கலாம். இந்த வழிபாடும் தானமும் நிச்சயம் உங்களுடைய குழந்தைகளின் கல்வி மேம்பட உறுதுணையாக இருக்கும். நாளைய தினம் கட்டாயம் மறக்காமல் இதை செய்யுங்க. உங்கள் குழந்தைகளை விட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தானத்தை உங்கள் குழந்தைகள் கையால் நீங்கள் கொடுக்க சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, நிச்சயமாக செய்யுங்க. உங்களால் எதுவுமே முடியலைனாலும் ஒரு பேனா பென்சிலாவது வாங்கி நீங்கள் தானமாக உங்கள் குழந்தைகள் கையால் கொடுக்க சொல்லுங்கள். நாளைய தினம் இந்த வழிபாடு குழந்தைகள் செய்யணும். குழந்தைகள் செய்யறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஆர்வத்தை நீங்கள் தூண்டணும். கட்டாயம் நாளைய தினம் செய்ய சொல்லுங்கள். அதே மாதிரி அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு, நல்ல பதவி உயர்வு,
அரசியலில் நல்லா மேம்பட்ட ஒரு திறமை இதெல்லாம் வரணும் அப்படின்னா சூரிய பகவானோட அனுகிரகம் இருக்கணும். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கட்டாயம் நாளைய தினம் வந்து சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் கட்டாயம் செய்யுங்க. ஓம் ஆதித்யாய நமோ நமக, ஓம் ஆதித்யாய நமோ நமக இந்த ஒரு வார்த்தையை சொல்லி சூரிய பகவானையும் வணங்க சொல்லுங்கள். அதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணுவது சிறப்பு. அதே போல் நாளைய தினத்தில் நம்முடைய செல்வ வளத்தை மேம்படுத்திக்கிறதுக்கும் சில தாந்திரிக முறைகள் இருக்குது. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளானது தான், ரொம்ப எளிமையானது. ஒன்றுமே இல்லை, நாளைய தினம் நீங்கள் போடக்கூடிய ஆடை, நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு வந்து மஞ்சள் நிறத்தில் போடுவது சிறப்பு. ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நிறத்தில் ட்ரெஸ் போட்டிங்கனாலும் அதில் கொஞ்சோண்டு மஞ்சளை குழைச்சி பூசிக்கோங்க. நாளைய தினம் பூஜைக்கு வெள்ளை நிற பூக்களை பயன்படுத்துங்க. அதே மாதிரி நாளைய தினத்தில் உங்கள் பிள்ளைகளின் படிக்கும் புத்தகத்தில் நோட்டில் மஞ்சள் பொட்டை வைங்க. நாளைய தினத்தில் இதெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தோட உங்கள் வாழ்க்கையும் செல்வ வளம் அதிகரிக்கும். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். மிகவும் எளிமையான மந்திரம், மிகவும் எளிமையான வழிபாடு. ஆனால் இது உங்களுக்கு 100% நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். செய்து பாருங்கள். அதோட பலன்களை உங்கள் கண்கூட உணரலாம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.